தேவனை பற்றி தேவனிடம் பேசுங்கள், அதுவே ஆராதனை. அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவருடைய அன்பு, இவற்றை நாம் உயர்த்தி பேசும் பொழுது, அதை தேவனிடத்திலே பேசும் பொழுது அதுவே ஆராதனை என்று அழைக்கப்படுகிறது. தேவனை பற்றி மனிதர்களிடம் பேசுங்கள், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் மனிதர் மேல் கொண்டுள்ள இரக்கம், கிருபை, அன்பு, அவர் மனிதர்களுக்காய் செய்த தியாகம், இவற்றை பற்றி பேசும் பொழுது, மனிதரிடம் பேசும் பொழுது அதைத்தான் வேதம் சுவிசேஷம் என்று சொல்லுகிறது. மனிதர்களை பற்றி தேவனிடம் பேசுங்கள். மனிதருடைய தேவைகள், மனிதருடைய பிரச்சனைகள், மனிதருடைய போராட்டங்கள், இவற்றை பற்றி தேவனிடம் பேசும் பொழுது அதை தேவன் கேட்கிறார், பதில் தருகிறார். இதைத்தான் வேதம் ஜெபம் என்று சொல்லுகிறது. தேவனை பற்றி பிரச்சனையிடம் பேசுங்கள். பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று தேவனிடம் பேசுவதை விட தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து பிரச்சனையிடம் பேசும் பொழுது அதைத்தான் வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது.